அதை நம்ம மியூச்சுவலா அவங்க வந்து படுக்கையை பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கூட, நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன், இல்ல நான் வந்து கொஞ்ச நாள்ல என் ஒய்ஃபை வந்து பிரிஞ்சிருவேன், டிவோர்ஸ் வாங்கிருவேன். அதுக்கு பிறகு நம்ம ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கலாம். இந்த மாரி சில வார்த்தைகள் சொல்லியிருந்தா சட்டப்படி அதுக்கு என்ன இருக்கு? நீங்க அதே மாரி இருந்து கல்யாணம் பண்ணியிருக்கணும். அப்படி ஆசை காட்டினாருன்னு சொல்றீங்கல்ல, என் மனைவி இருக்கா, எனக்கு 2 குழந்தைகள் இருக்கு. அதெல்லாம் முடிஞ்சா தான் நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க முடியும். ஒருவேளை இந்த பிரச்சனை அரசல் புரசலா தெரிய வந்து கூட ஸ்ருதியும் இவரும் பிரிஞ்சிருந்திருக்கலாம். ஓகே. இதனால கூட இருந்திருக்கலாம். ஏன்னா 2 வருஷ காலம் பாருங்களேன். ஆமா. கடைசி 2 வருஷ காலமா தான் அவங்களுக்குள்ளர இருந்த பிரச்சனைகளை பற்றி நம்ம யூடியூப்ல எல்லாம் பார்த்தோம். இப்ப என்னன்னா, அவர் ஏமாத்துனார்னு சொல்றேன். நீ புத்திசாலி தானம்மா, நீயும் கேட்கணும் தானே. ஏங்க அது வரைக்கும் நம்ம உறவு வச்சுக்க வேண்டாம். எப்போ நீங்கள் என்னை தொட்டு தாலி கட்டுறீங்களோ அதுக்கப்புறம் என்னை தொடுங்கன்னு சொல்ல வேண்டியது தானே. இது இப்படியெல்லாம் பேசுகிறேனேன்னு தப்பாக நினைக்காதீங்க. அது அந்த பொண்ணை கேட்டிருக்கலாம். 2 வருஷ காலமும் நீ வாழ்ந்திருக்க அப்படின்னு சொன்னானா நீங்கள் அதுக்கு ஆதாரம் காட்ட சொல்லி கேட்பாங்க. அந்த பொண்ணு அந்த கம்ப்ளைண்ட்டில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் எனக்கு ஃபோனை ரிப்பேர் பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னார். அது ரிப்பேர் ஆகிருக்குன்னு அவருக்கு எப்படி தெரியும்? நீ சொல்லி தான் தெரிஞ்சிருக்கணும். அதனால் அது நடந்திருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். மாதம்பட்டி ரங்கராஜ் போய் இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ஒரு செல்ஃபோன் கடையில் கொடுத்து இதெல்லாம் டெலீட் பண்ணு, நான் இந்த பொண்ணோட இதெல்லாம் இருக்குது அது சார், இட்ஸ் நாட் பாசிபிள் சார். அதனால் எந்த விதமான ரெக்கார்டும் இல்லாமல் இருக்கணும்னு அவரும் நினச்சிருக்க கூடும்.